வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது உலக வரலாற்றிலேயே டாக்டர்கள் ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. என்னத்துக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீல்ஸ் எடுத்து எங்களுக்கு கொடுமைப்படுறாங்க, இனிமேல் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. எங்கே நடந்திருக்கு, எப்போ நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மற்றும் பட்டமளிப்பு மருத்துவர்கள் சங்கம், செவிலியர்கள் சங்கம், மருத்துவத்துறை ஊழியர்கள் சங்கம், மருத்துவத்துறை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக இன்று இப்பொழுது ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தான் இந்த போராட்டம் நடந்திருக்கு. மருத்துவர் மற்றும் செவிலியர் அவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம மேலே பார்த்த வீடியோவில் பார்த்தீங்க, அவங்கெல்லாம் பதாகையிலேருந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அதாவது டாக்டரை அடிச்சு விட்டாங்க, இல்லை டாக்டருக்கு பிரச்சனை, டாக்டரை திட்டாங்க, பணி செய்ய விட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் அவங்கெல்லாம் போராட்டம் நடத்துவாங்க. இது வரலாற்றிலேயே யாருமே கேள்விப்படாத ஒரு நிகழ்வு. ரீல்ஸ் எடுத்து எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, இனிமேல் அது மாதிரி எடுக்கக்கூடாது. தாவேகா நிர்வாகிகள் ஆய்வுன்ற பேரில் கொடுமை பண்ணுறாங்க, பணி செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அரசு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. நம்ம ஓட்டு போட்டதுக்கான பலன் திருச்சி மக்கள் அனுபவிக்கிறாங்க. நம்ம முதலமைச்சரே இந்த மாதிரி ரீல்ஸ் போடக்கூடாது, பணி செய்கிறவங்கள தடுக்கக்கூடாது, ஸ்கூலில் போய் பிள்ளைங்கள்ட்ட இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இது அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லை, எல்லா பக்கமும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்றது தெரியல. மக்கள் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறது ரீல்ஸ்லேயே தான் ஓடுது, என்ன பண்ணாலும் ரீல்ஸ். அந்த கீர்த்தனா அமைச்சர் ஒரு ஸ்கூலில் போய் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, அந்த பிள்ளைங்களுடைய முகத்தையெல்லாம் அப்படியே காட்டுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ்ங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இங்கிலீஷுங்கிறது ஒரு அறிவு கிடையாது, அது ஒரு மொழி தான். அது நம்ம அமைச்சருக்கே தெரியுமா என்னங்கிறது தெரியல. இங்கிலீஷ் பேசுகிறவங்கெல்லாம் அப்படியே நாசாவில் வேலை கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நினப்பு போல். இங்கிலீஷ் அதாவது தமிழ் மீடியத்தில் தமிழ் தான் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அதில் தமிழில் நடத்துறது அவங்களுக்கு புரியுதா, பாடம் நடத்துறது புரியுதா, டீச்சர்ஸ் உங்களுக்கு மேக்ஸ் சொல்லித்தரது புரியுதா, அப்படி தான் கேட்டிருக்கணும் ஒரு நல்ல ஒரு அறிவுள்ள மனிதர். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இங்கிலீஷில் அவங்களுக்கு புரியுதா, இங்கிலீஷில் சொன்னால் தெரியுதான்னா இது என்ன மாதிரியான ஒரு ஆய்வும் தெரியல. விஜய் நிர்வாகிகள் மட்டும் இல்லை, அமைச்சர்களுமே ஆய்வுக்கு போகாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டாருன்னா நல்லாயிருக்கும். மக்கள் படாத பாடுபடுது. வாங்க அடுத்த வீடியோவில் என்ன பாடுபடுத்தலாம்ன்றதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹா டிகோட்ஸ்.